Welcome to Salga Chef's Creations. இன்றைக்கு வியாழக்கிழமை நான் வெஜிடேரியன் சாப்பாடு செய்திருக்கிறேன். அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வெள்ளை அரிசி, இந்த வெள்ளை அரிசி நான் ஜாஸ்மின் ரைஸ் தான் பாவிச்சிருக்கிறேன். அதை 2லிருந்து 3 தரம் வடிவாக வாஷ் பண்ணி போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கரையிற அளவுக்கு குக் பண்ணியிருக்கிறேன். சால்ட்டும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு குக் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ பால் விடுறேன். பால் விட்டு அதை குக் பண்ண விடுறேன். தயிர் சாதம் பண்ணுறதுக்காக தயிர் தான் கூட போட வேணுமெண்டு இல்லை. பாலில் அவிஞ்ச பிறகு இந்த ஹோம்மேட் யோகர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் செய்த நல்ல திக்கான தயிர். அந்த தயிரை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இதில் கூடுதலாக தண்ணியாக செய்வேன். ஆனால் நான் இன்றைக்கி கரையோடு சாப்பிட போகிறபடியாக திக்காக செய்கிறேன். அதுக்கு இப்போ தாளிதம் பண்ணி இந்த தயிர் சாதத்துக்கு போட போகிறேன். இதில் கொஞ்சம் நான் கோகோனட் ஆயில் செசமி ஆயில் நல்லெண்ணெய் தான் பாவிச்சிருக்கிறேன். அந்த நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அதோட கறிவேப்பிலை சேர்த்து தாளிதம் பண்ணி போட்டு அதை நான் இதில் மிக்ஸ் பண்ணினேன். அங்கால இப்போ அடுத்த கறிக்கு இப்போ தாளிதம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுலேயும் சீரகம், கடுகு, வெந்தயம், உள்ளி, வெங்காயம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சென்றிருந்தேன். அதோட ஒரு டொமேட்டோவையும் நான் கையால் கசக்கி போடுறேன். வீட்டு தேவைக்கின்றபடியாக வேணுமெண்டா சாப் பண்ணி போடுங்க. இதோட சால்ட்டும் போட்டு எங்களோட ஜாஃப்னா கறி பவுடர், இது எங்களோட ஹோம்மேட் கறி பவுடர். தேவையண்டா எங்களோட தொடர்பு கண்டா நீங்கள் எங்கள்கிட்டேருந்து எடுக்கலாம். இது ஹோம்மேட் கறி பவுடர். இந்த கறி பவுடரையும் போட்டு இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை குக் பண்ணுறேன். குக் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க், தேங்காய் பால் இதில் போட்டிருக்கிறேன். நான் கேன் மில்க் தான் பாவிச்சபடியாக கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை விட இங்கால இந்த பொட்டேட்டோஸை, கிழங்க சின்ன சின்ன ஸ்கேஸாக வெட்டி போட்டு ஏர் ஃப்ரையரில் போட்டு அதை ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் இல்லாமல் பாவிக்கிறதுக்காக ஏர் ஃப்ரையரில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் இதில் இப்போ குக் பண்ணுறேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி விட்டுட்டு சாதுவாக இதுக்கு வாஷத்தூள் போடுறேன். இதுக்கும் எங்களோட ஹோம்மேட் வாஷத்தூள் தான். இந்த வாஷத்தூள் எங்களோட ஸ்பைஸ் பவுடர் எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸில் செய்கிறது. அந்த வாசத்தூளும் கொஞ்சம் போட்டுட்டு அது ஒருக்கா லைட்டாக பிரட்டி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் தேவையாண்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு தேவையான அளவு உப்பையும். கிழங்கு பிரட்டல் ரெடி. இனி பருப்பு செய்ய போகிறேன். பருப்பும் இப்படித்தான் நல்லா வாஷ் பண்ணி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து அவிய வச்சேன். நான் அவிஞ்ச பிறகு அதில் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பும் அதுக்கு அவிஞ்ச பிறகு தான் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு இதை அவிய வச்சுட்டு மிளகு சீரகத்தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிதம் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு தாளிதத்துக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் பாவிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் பாவிச்சிருக்கிறேன். கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து தாளிதம் பண்ணுறேன். இந்த தாளிதம் சாதுவாக எல்லாம் பொரிஞ்சு வரையக்குள்ள இதில் நான் கொஞ்சம் தாளிதத்தை எடுத்து வைக்கிறேன். ஏனெண்டா ஒரேடியாக தாளிதம் வேணால் மற்ற கறிக்கு. இப்போ இதில் டொமேட்டோ போடுறேன். தக்காளி, வெட்டி வச்ச தக்காளியையும் சேர்த்து இந்த ஆட் பண்ணுறேன். பருப்பை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நான் சில வேளையில் வெஜிடேரியன் செய்கிறேன். நான் இதுக்கு இஞ்சி, உள்ளி அரைச்சி வச்சுருந்தேன். நான் அந்த அரைச்ச இஞ்சி, உள்ளி, பூண்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு இதோட குக் பண்ணுறேன். இந்த டொமேட்டோ நல்லா சாஸாக வர்ற மாதிரி அதை அமர்த்தி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஏனெண்டா பருப்புக்கு வாய்வு இருக்குது. பெருங்காயத்தூளும் சேர்த்து மல்லியில், அதாவது கொரியண்டர் லீவ்ஸ், சிலாண்ட்ரோவை சாப் பண்ணி இதில் நான் இப்போ போட்டு அது ஒரு சாஸ் மாதிரி வர்ற மாதிரி டொமேட்டோ எல்லாம் சேர்ந்து வர மாதிரி அதை போட்டு ஒருக்கா சொட்டே பண்ணுறேன். அந்த ஆயிலையே சொட்டே பண்ணிவிட்டு இதை பருப்புக்கு போட்டு மிக்ஸ் பண்ணினால் அந்த வேணுமெண்டா நாங்கள் இது பொரித்த அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இந்த பருப்புக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பருப்பு நல்ல வாசமாக இருக்கும். நான் இந்த தயிர் சாதம், பருப்பு, கிழங்கு பிரட்டல்,
கொஞ்சம் மல்லியில் தூவி விட்டேன் மேலே. அது அழகாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்த ரசம், இந்த ரசம் ரெசிபி எனக்கு முதல்ல போட்டிருக்கேன். நீங்கள் அதில் இந்த ரசம் ரெசிபி எங்களோட ரசம் மசாலா கூட எங்கள்கிட்ட இருக்குது. இது இந்த மாங்காய் ஊறுகாய். இது நல்ல ஃபேமஸான எண்ணெய் மாங்காய் ஊறுகாய், நல்ல நிலை செய்கிறது. இந்த மாங்காய் ஊறுகாய், கிழங்கு பிரட்டல், பருப்பு, ரசம், இதோட அப்பளம், மிளகாயும் பொரியலும் வச்சு இன்றைக்கி தேர்ஸ்டே என்ற வெஜிடேரியன் சாப்பாடு செய்திருக்கிறேன். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தாங்க. இந்த யாழ்ப்பாணத்து ரசமும் இந்த மாங்காய் ஊறுகாய் இந்த ரெசிபியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். நீங்கள் அதை இருக்கா பார்த்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் எங்களோட யாழ்ப்பாணத்து சமையலும் இந்தியன் சமையல் ஃபியூஷனை செய்து பார்த்துட்டு எந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. Scan to order and learn more. Mississauga and beyond. Fast, healthy, and easy meals baking for the next generation.